A can do a piece of work in 12 days and B can do it in 20 days. Okay. If they are work together 3 days and then A goes away. Okay. Then how many days will B finish the same work? A என்பவர் ஒரு வேலையை 12 நாள்லையும் B வந்து 20 நாள்லையும் முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாள் செஞ்ச பின் A என்பவர் சென்று விடுகிறார். நமக்கு ஸ்டெப் நம்பர் 1 வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு தேவை எல்சிஎம். என்னெல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 12 நாள் எல்லா நாளையும் பார்க்கணும். 20 நாள் அதுக்கப்புறம் 3 நாள். 3க்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 60 பைக்ஸ். ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 பொறுத்தவரை ஏ என்பவர் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப ஏ வந்து இந்த 60 பைக்கை ஒரு நாளைக்கு 12 பைக் 12 நாள்ல பண்றாங்களா, அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பெர் டே. ஏவோட ஒர்க்கு 5 பைக் பெர் டே. அதே மாதிரி பி அதே 60 பைக்கை ஒரு நாளைக்கு 20 நாள்ல முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. ஓகே, 2 பேரும் சேர்ந்து 3 நாள் செய்யறாங்க. இது கொஸ்டின் மார்க். இப்போ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. மொத்த பைக் 60. இப்போ ஏயும் பியும் 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? ஏயும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 5 3 8 8 × 3 மொத்தம் 24 பைக் பண்றாங்க. மொத்தம் இருக்கிறது 60 பைக்கு. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணா 24 பைக் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது 36 பைக்கு. இந்த 36 பைக்கை ஏ சென்று விடுகிறார். மீதி வேலையை யார் முடிக்கிறான்னு சொல்றாங்க? பி மட்டும். பி ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? பி ஒரு நாளைக்கு 3 பைக். பி ஒரு நாளைக்கு 3 பண்ணாருன்னா ஏ லெஃப்ட். சரிங்களா? ஏ வேலை செய்யல. பி ஒரு நாளைக்கு 3 பண்ணா எத்தனை நாள்ல 36 பைக்கை முடிப்பாரு? 3 × how many days equal to 36. D is equal to 12. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். மீதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? கொஸ்டின் பாருங்க. 3க்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. 60 பைக். ஸோ அந்த 60 பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் பண்ணாருன்னா ஒரு 12 நாள்ல முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக். பி மட்டும் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 3 பைக். 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்றாங்க. 5 3 8. அப்போ 24 பைக் கம்ப்ளீட் ஆகும். 60ல 24 பைக் போனா மிச்சம் 36 பைக். இந்த 36 பைக்கு இப்போ பி மட்டும் பண்றாரு. பியோட ஒரு நாள் கெப்பாசிட்டி 3. அப்போ 36/3 12. இது மீதி வேலை. ஒருவேளை மொத்த வேலைன்னு கேட்டாங்கன்னா இந்த 12 கூட இங்க இருக்கிற 3 நாளையும் கூட்டிட்டு 15ன்னு போடணும். மொத்த வேலைன்னு கேட்டா இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மீதி வேலை. அப்போ C = 12. அவ்வளவுதான்.